வணக்கம் நண்பர்களே. தகதகன்னு ஜொலிக்கிற காளான் பிரியாணி இன்னைக்கு நான் பண்ணது. காளான் பிரியாணி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நல்ல பவுனாட்டமாக இருக்கக்கூடிய ஹரிபத்தி பிரியாணி அரிசி ஒரு நல்ல நீளமாக வந்திருக்குது. ஸோ அதுக்கு நல்ல ஒரு தெளிஞ்ச ஒரு நெய் விடுறேன். இந்த நெய் நல்லாயிருக்கும். நெய் விட்டால் தான் நல்லா அந்த வாசனை நல்ல ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் நல்ல மொட்டாட்டமான காளான் கிடச்சிச்சு. நல்ல கடாயில் ஒரு அருமையான மொட்டான காளான் கிடச்சிச்சு. நல்ல குருத்தா உள்ள இஞ்சி கிடச்சிச்சு. விளைஞ்ச பூண்டு கிடச்சிச்சு. மின்னுற தக்காளி கிடச்சிச்சு. நல்ல கருத்தா உள்ள ஒரு வெங்காயம் கிடச்சிச்சு. எல்லாமே வச்சு அருமையாக பண்ணியாச்சு. வாசனை பொருட்களான ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அருமையாக பண்ணியாச்சு காளான் பிரியாணி. இந்த காளான் பிரியாணி நல்ல உடம்புக்கு நல்லதும் கூட. எல்லா வாசனை திரவியங்கள்லாம் சேர்ந்துருக்குது. எப்படி பாருங்கள், அந்த அரிசி பாருங்கள், நல்ல நீளமாக வந்துருக்குது. நீளமான ஒரு இது. நான் இப்போ தான் அதை நல்ல தம் போட்டு எடுத்து நெய்யை ஊற்றி அதை இறக்கி இது பண்ணுறேன். காளான், இந்த காளான் பிரியாணி நார்மலாக நம்ம ஊர்களில் ஜீரக சம்பாலையும் செய்வாங்க. ஜீரக சம்பாலை செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே கிடைக்கிறது ஹரிபத்திங்கிற ஒரு பிரியாணி அரிசி. இது நீட்டமான அரிசி. இந்த பிரியாணி அரிசியில் ஒரு மனம், சுவை, திடம் இதெல்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற பிரியாணி அரிசிக்கும் இங்கே நான் இருக்கிற இடத்துல கிடைக்கிற பிரியாணி அரிசிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது நல்ல மனமும் சுவையும் இருக்குது. நல்ல இப்போ நம்ம ஒரு அரிசி போட்டோம்னா அது ரொம்ப நீளமாக ஆயிரும். ஸோ அந்த அரிசி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இதான் நல்ல ஒரிஜினல் பிரியாணி மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஹரிபத்தி அப்படிங்கிறது. இந்த பிராண்ட் அங்கே நம்ம ஊரில் கிடைக்குதா என்னங்கிறது எனக்கு தெரில. நம்ம ஊர்லேயும் கிடைக்கலாம். நான் இருக்கிறது டெல்லி பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த ஹரிபத்தி அங்கேயும் கிடைக்கும். இதுக்கு நல்ல வெள்ளரிக்காய் பச்சடி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்ல காரசாரமான காளான் பிரியாணிக்கு வெள்ளரிக்காய் பச்சடி, ஒரு அப்பளமும் வச்சுக்கிட்டோம். அப்பளம் பொரிச்சதில்லை, சுட்ட அப்பளமும் இந்த காளான் பிரியாணிக்கு அமோகமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நீளமாக அழகாக இருக்குது. அது நான் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் போட்டேன். அந்த பச்சை பட்டாணி காளான் கூட இந்த பச்சை பட்டாணி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி வித் வெள்ளரிக்காய் பச்சடி, அப்பளம். நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஆனந்தமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்கிறதுக்கு நல்ல விஷயந்தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.